வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, இந்த நேரத்தில் பேச வேண்டியது ரொம்ப அவசியமும் அவசரமும் முக்கியமானதாகவும் இருப்பதால் இப்போ இந்த நேரத்தை நான் எல்லாம் நோன்பாளிகளாக இருப்பதால் சிறிது நேரம் அமர்ந்து செல்வீர்கள் என்று நம்பி ஒரு இறைவசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸில் வருகிறது. யார் ஒருவர் பள்ளிவாசலுக்காகவும் அதற்காக இடம் வாங்குவதற்காகவும் பணம் செலவழிக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, அவர்களுக்கு நான் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி கொடுக்கிறேன் என்று ஹதீஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாரும் கேட்குறோம். ஆனால் அதை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் காதில் வாங்கிட்டு அதை கடந்து போய் விடுகிறோம். ஆனால் இப்போ நான் இங்கே சொல்ல போகிற 2 நிகழ்வுகளை கேட்டால் நம் எல்லோருக்கும் அந்த உணர்வு வர வேண்டும். அல்லாஹ் சொன்னது எவ்வளோ உண்மையான வசனங்கள். நம்ம அதை கேட்குற வழியே பல விஷயங்களை கேட்குறோம், கடந்து போயிடும், கேட்குறோம், கடந்து. அந்த வசனங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் நேரம் வரும்பொழுதும் நாம் அதை யோசிப்பதே கிடையாது. உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போது நான் சுருக்கமாக சொல்கிறேன். பக்கத்தில் அந்த இடம் மிக மிக வாங்க வேண்டியது அவசியம். நமக்கு பார்க்குறீங்க, டெய்லி இந்த டிராஃபிக் ஜாம் ஆகுது, போக முடியல, நமக்கு வேறு வழியே இல்லை. இந்த இடம் ஒன்று வாங்கினா தான் நம்ம அங்கே பார்க்கிங் பண்ண முடியும். வேறு இடமே இல்லை. வேறு இடம் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஒரு 4-5 கட்டடம், அதை வாங்கி அங்கே போய் யாரும் பார்க் பண்ணிட்டு வர முடியாது. பல வருடங்களாக அந்த இடத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தோம். 1-2 வருஷம் இல்லை. அதை வைத்திருந்தவர் இவர்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து மிக அதிகமான வேலை சொல்லிகிட்டு இருந்தார். மிக கோடிக்கணக்காக சொன்னார். 2000 ஸ்கொயர் ஃபீட் தான், கோடிக்கணக்காக சொல்லிட்டு இருந்தார். காரணம், இது முஸ்லீம்களுக்கு தேவை என்பதை உணர்ந்தார். அப்போ நம்ம பேசும்போது அவர் என்ன சொன்னார், என்னங்க உங்கள் ஜமாத்தில் 3 பேர் சேர்ந்தால் அந்த இடத்த வாங்கிடலாமே அப்படின்லாம் கமெண்ட் அடித்தார். நாங்கள் அவசரப்படவே இல்லை. நான் சொல்லிட்டேன், இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு நாங்கள் மேலே கட்டிப்போம். அது மாதிரி ஜமாத்தில் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஜமாத்தார்கள் கேட்டால் நகைப்பார்கள். அப்படின்னா சதுரடி 6000, 7000, 8000 வாங்க முடியும். அது சொல்லிகிட்டே இருந்தேன். அதே நேரத்தில் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்த வண்ணமாக இருந்தேன். நானும் இருந்தோம், நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லோரும், இதை தெரிந்தவர்கள் எல்லாம் மிகவும் துவா செய்து, அல்லாஹ்வுடைய நாட்டம் பாருங்கள், அந்த ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்டே மாறிடுச்சு. நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு ஓனர்ஷிப் மாறி அது இன்னொருத்தருக்கு போயிடுச்சு. அது மெதுவாக நம்ம ஜமாத்தில் இருந்த ஒரு ஆடிட்டருக்கு அது தெரியும். அவர் லேசாக மெதுவாக சொன்னார். இதெல்லாம் ரொம்ப ஒரு சீக்ரெட்டாக தான் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா இது வெளியே சொல்ல முடியல. இப்போ சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வேறு ஒருட்டு போச்சு. அவரே நமக்கு வந்தாங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அவர் நின்றாங்க. நான் மாத்திரம்தான் போனேன். நானும் அவருடைய ஆடிட்டர் 2 பேரும் போய் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். மிகப்பெரிய மனிதர், உன்னதமான மனிதர், ரொம்ப ஜென்டில்மேன், மாற்ற சமூகத்தை சேர்ந்தவர். அவர்கிட்டையும் சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டாரு, சரிங்க, சும்மா ஒரு 2-3 வார்த்தையில் பேச முடிச்சிட்டாரு. ஓகே, நான் பள்ளிவாசலுக்கு உங்கள் சமுதாயத்துக்காக அந்த இடத்த கொடுக்கிறேன் சொல்லி அவர் ஒரு வேலையை சொன்னார். இதாங்க லாஸ்ட். மிகவும், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த விலைக்கு கீழே விற்க முடியாது. அதுதான் லீஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலையா, அது பேப்பர். அந்த இதுக்கு மேலே அது விற்கவே முடியாது. அந்த விலை சொன்னார். நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. நான் அதை விட கம்மியாக கேட்டேன். இவ்வளோ தாங்க முடியும், நம்மளால் ஏமாற்ற போயிடணும். சரிங்கன்னு சொல்லி உடனே முடிச்சிட்டாரு. நீங்களும் யோசனை பண்ணுங்கள், நானும் யோசனை பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அவர். சரின்னு வந்துவிட்டோம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப இந்த பேச்சை தொடரும்பொழுது அப்போ நம்ம ஆடிட்டர் சொன்னார், நீங்கள் தனியாக வராதிங்க, இந்த முறை ஒரு ஜமாத்தோடு வந்துடுங்க, ஒரு 10-15 பேர் அவர் வீட்டுக்கு போயிடுவோம், ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தகவல் அவருக்கு சொல்லப்பட்டது. சுருக்கமாக சொல்லிடுறேன். தகவல் சொல்லப்பட்டது. அவர் உடனே சொன்னார், மாற்று சமூகத்தினர் ஜமாத்தையும் என்ன பார்க்க வரேன், நான் அவங்கள பார்க்க வரேன் அப்படின்னார். சரி வாங்கன்னு ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு வரேன்னார். அப்போ இவர் சொன்னார், 8 மணிக்கு வராதிங்க, எல்லாம் நோம்பு பிடிச்சிக்கிட்டு டயர்டாக இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ உடனே சொன்னார், நான் 7:30 மணிக்கு வந்துடுறேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லி 7:30 மணிக்கு. ஆனால் டைம் அவர் சொன்னால் பங்க்சுவலாக அப்படி ஒரு பங்க்சுவலாக இருப்பார்.
7:30 மணிக்கு வந்துட்டார். நாங்களும் வந்து சில முக்கியமாக நம்மளுடைய கோர் குரூப்புன்னு சொல்லலையா, இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அந்த 100 நேரத்தில் தொந்தரவு பண்ண முடியாது. கோர் குரூப் நாங்களும் ஒரு 7-8 பேர் உட்காந்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தோம். பேச்சு ஆரம்பத்தில் 2 விஷயந்தான் அவர்கிட்ட சொன்னேன். நிறைய விஷயங்கள், 2 விஷயம். நம்பர் 1, எங்களுடைய வேதத்தில் சொல்லியிருக்கு சார், யார் ஒருவர் பள்ளிவாசலுக்காக ஒரு இடத்தையோ அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தாலோ அவங்களுக்காக நான் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுவேன் என்று எங்கள் வேதத்தில் இருக்கிறது. நாங்கள் அதை நம்புகிறோம். ஒன்று சொல்லிட்டேன். 2வது சொன்னேன், சார் இது நீங்கள் யாருக்கு வேணாலும் விற்கலாம். எங்கள் சமுதாயத்திலே பல பேர் அது வாங்குகிற இது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு அந்த இடத்த விற்று அவர் அதை இன்னொருத்தருக்கு விற்பார், இல்லை அவர் பிள்ளைக்கு போவோம், அவர் விற்பார், இப்படியே போயிடும். ஆனால் நீங்கள் பள்ளிவாசலுக்காக அந்த இடத்தை கொடுத்தீர்களானால் உலகம் உள்ளளவும் உங்கள் பேர் அதில் நிலைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் தான் கொடுத்தீங்க. இந்த 2 விஷயந்தான் அவருக்கு பேச உடனே பேச முடியல. உடனே அவர் ஒரு ஹிமாலய விலை சொன்னார். அந்த விலை கூட நம்மளால் கொடுக்க முடியாது. ஆனால் அது முதல்ல சொன்னதுக்கு, கோடிக்கணக்கான சொன்னதுக்கு 1 லட்சக்கணக்காக வந்தார். இம்மீடியட்டாக இதை கேட்ட உடனே அதாங்க டிசிஷன் மேக்கிங்ன்றது. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம MKMS கரெக்டாக எடுப்பார். உடனே வந்து 20 லட்சம் ரூபா குறைச்சிட்டார். 20 லட்சம் குறைச்சி இவ்வளோ கொடுக்க போதும்ட்டார். நாங்கள் ஒன்றுமே அவர்கிட்ட வார்த்தையே பேசலை. எவ்வளோ எதுன்னு இன்ஷால்லா அப்புறமா சொல்கிறேன். வார்த்தையே பேசலை. போன ஞாயிற்றுக்கிழமை பேசி முடிவு பண்ணோம். இந்த வாரத்தில் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. கரெக்டாக தயவுசெய்து எல்லோரும் நில்லுங்க, இந்த முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. இந்த வாரம் கொடுத்துறோன்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் சிலரிடம் இதை பற்றி மசூரா செய்தோம். நம் பிள்ளைகளிடம் அவர்கள் பிள்ளைகளிடம் சொன்னார்கள். தேவையான பணம் கிட்டத்தட்ட ஒரு 50% அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துறதுன்ற முடிவு பண்ணோம். இவ்வளவு விஷயங்களும் ஒரே ஒருத்தருக்கு நான் இது வரைக்கும் சொல்ல, அவரும் இப்போ தான் கேட்டுட்ருக்காரு, MKMS சார். அவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர்கிட்ட நான் அப்ரோச்சும் பண்ணல. காரணம் வந்து இதை விட ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். சும்மா போய் இந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம ஜமாத்தில் தான் பண்ணணும். அதற்கு வந்து மிக அருமையாக அவருடைய பயானில் சொன்னாங்க. இது போய் அவர்கிட்ட சொன்னால் நிச்சயமாக பண்ணுவார். ஆனால் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்பு மிகவும் அதிகம். அதற்காக அவர் இதுவரை பண்ணி இருக்கிற செலவு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய செலவாயிருக்கு நமக்கு தெரியுது. அதால் அவர்கிட்ட மாத்திரம் நான் இந்த விஷயத்தை சொல்ல இதை எல்லாத்தையும் பகிர்ந்தோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு தொகை வசூலானது. இருந்தாலும் இது 50% கொடுப்பேன்னு சொன்னோமே, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் குறைச்சி ஒரு 2-3 லட்சம் குறையா இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்க, என்ன பண்ணுறதுன்னு என்றைக்கு யோசனை பண்ணுறோம். இதே புதன்கிழமை ராத்திரிக்கு யோசனை பண்ணுறேன். அவர் வியாழக்கிழமை நேற்று வர சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஜமாத்தில் சொல்லி ஆகணும் எனக்கு. அதால் அவர் நேற்று வர சொல்லிட்டேன். அல்லாஹ்ட்ட ரொம்ப மன்றாடும்போது இதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிகப்பெரிய, அவர் ஓனர்ஷிப்பை மாற்றுறது, இதை வந்து பேச வச்சது, அவருடைய மனதில் அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்தில் கட்டுறான் அந்த மாதிரி அந்த வசனங்கள் கேட்டு அவரை அதை உணர வைத்தது, சிந்திக்க வைத்தது. நம்மலாம் சிந்திக்கிறதே கிடையாது. சிந்திக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அது ப்ராக்டிக்கலாக பண்ணுறது கிடையாது. ஆச்சா, உடனே வியாழக்கிழமை வரேங்க. இன்றைக்கி சாயங்காலம் அவருக்கு வந்து வர சொல்லிட்டோம். ஒரு 2 மணிக்கு திடீர்னு நம்ம ஜமாத்தை சேர்ந்த ஒரு வராரு, என்னை தனியாக அங்கே கூப்பிட்றாரு. அவர்கிட்ட மெதுவாக சொல்லியது இது மாதிரி அப்படி முசாஃபா செஞ்சார். ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் 50% அவருக்கு கூடி வந்து பணம் முடிஞ்சு போச்சு. நேற்று அவர் ஒரு 5:30 மணிக்கு வர சொன்னோம். இஃப்தியாரிக்கு வந்துருங்கன்னா 5:30 மணிக்கு வந்தார். அந்த 50% பணம் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையாலும் எல்லோருடைய துவாவாலும் அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம். சேல் அக்ரிமெண்ட் போட்டு அவரும் கையெழுத்து வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டார். மாஷா அல்லாஹ். இந்த பெருமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய ஜமாத்தாரையும் சேரும் என்று தெரிவித்துக் கொள்வதோடு இன்னொரு முக்கியமான விஷயம், பல நேரங்கள் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோம். எல்லோருக்கும் அந்த அர்த்தம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒரு முத்தவல்லியா பல பேர் அந்த இன்ஷா அல்லாவை செய்யாத வேலைக்காக சொல்லிகிட்டு வரோம். ஒன்று போய் ஒருத்தரை கேட்குறோம், எங்க இன்ஷா அல்லா, அப்போ எனக்கு அவருடைய உள்ள கிடைக்க எனக்கு புரிகிறது, இவர் செய்ய மாட்டார். ஸோ அந்த இன்ஷா அல்லா என்ற வார்த்தையினுடைய மகிமை அல்லாவை நம்ம சாட்சியாக வச்சு சொல்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியமே கொடுக்குறதில்ல. இன்ஷா அல்லா சொல்ல செஞ்சிடுறாங்க, அவர் செஞ்சிடறாரு. இன்ஷா அல்லா சொல்கிறவர் வந்து நான் அப்படியே மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறேன், இன்ஷா அல்லா சொல்லுவார், அப்படியே கடந்து போயிடுவார். ஓகேவா? அல்லாஹ் இதாய் செய்யணும். இன்ஷா அல்லா சொல்லும்பொழுது ஆண்டவனுடைய அருள் இறங்குற நேரத்தில் நம்ம மனசில் அந்த உதிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த இராதா வரணும்.
ரொம்ப பேர் ஹஜ்ஜுக்கு போகிறதுலேருந்து நம்ம ஹசரத் தான் சொல்லுவார் அவ்வளோ துமையிராத இருக்கும் ஜி ஹஜ்க்கு ஜானாகிறது துமையிராத இருக்கும் பாஸ்தான் எல்லாம் அங்கே காமாங்க நம்மளே அந்த எண்ணத்தில் வைக்கலன்னா அந்த இன்ஷா அல்லா எதுக்கு சொல்கிறோம் உடனே அல்லாவை கூப்பிட்றோம் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய சமுதாயம் செய்து கொண்டு இருக்கிற பெரிய தவறு இன்ஷா அல்லா சொன்னீங்கன்னா சரி ஒரு 10 ரூபாவது கொடுக்கலாம் வெறும் 10 ரூபா அந்த எண்ணம் வைங்க ஒன்றுமே கொடுக்காததுக்கு இன்ஷா அல்லா சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தி ஒன்று போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சர்க்கிளில் மாத்திரம் கொஞ்சம் ஃபாரின்லாம் அப்படின்னு செய்தி போட்டாங்க அது எப்படியே அந்த சோஷியல் மீடியாவில் போய் ஒருத்தருக்கு போச்சது நம்ம மஹல்லாக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் எனக்கும் அவர் தெரியாதுங்க அல்லாவுடைய நாட்டம் பாருங்கள் திடீர்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு யாருன்னு பார்க்குறேன் ஷாவுல் தெரியல நம்ம இதில் எனக்கு யார் சொன்னேன் ஜி உங்கள் மெசேஜ் நான் வந்து ஒரு மீடியாவில் பார்த்தேன் ஜி சாதாரணமாக ஒரு பிரியாணி கடையில் வேலை செஞ்சிட்ருக்கார் சின்ன வேலை பேர் ஷாவல் ஒருத்தர் இன்னும் நம்ம நிர்வாகிகளுக்கே தெரியாது ஒன்று நான் வந்து என்னுடைய ஹதியா அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ஜிபேயில் போட்டேன் அப்படின்னு பார்த்தேங்க அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அவர் தான் முத கொடுத்தது லட்சக்கணக்கான ரூபாய்கள் பல பேர் கொடுத்தாலும் முத அந்த அவரை பார்த்துட்டு நம்ம மஹல்லாக்கு சம்பந்தம் இல்லாத மாற்று ஊரை சேர்ந்தவர் அவர் என்ன கூப்பிட்டு சொல்கிறாரு எனக்கு தெரியல என்ன புதுசாக இருக்க நம்பர்னு பார்த்தாக்கா ஜி உங்கள் மெசேஜ் பார்த்தேன் என் ஹதியாவை நான் கொடுத்துட்டேன் எனக்கு அல்லாஹ் தாலா இன்னொன்று அவர் சொன்னது தான் எனக்கு வந்து அழுகை வந்தது எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாது நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டுருக்கேன் இது மூலிமா எல்லாம் எனக்கு மகப்பேறத்தை ஒரு மாளிகை கட்டி கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று கொடுத்தார் ஸோ இதெல்லாம் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பேச்சை முடிச்சுக்கலாம் டைம் ஆகிட்டு நம்ம வந்து 50% அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் ரொம்ப பேர் உழைத்திருக்கிறார்கள் இது இப்போ நான் சொன்னேன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அது நான் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு விரிவாக சொல்லுவேன் உழைத்திருக்கார்கள் இன்னும் ஒரு 50% கொடுக்க வேண்டியது இருக்குது எனவே நான் எல்லோருடையும் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் முடிந்த அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம கூடிய சீக்கிரம் கொடுத்துறது நல்லது ஏன்னா அந்த இடம் வாங்குவதற்காக பல இடைஞ்சல்கள் வந்து அரசியல் இடைஞ்சல்கள் வந்தது அந்த ஏற்கனவே இருந்த ஓனருடைய இடைஞ்சல் இது எல்லாத்தையும் ஓவர் பண்ணி தான் நம்ம போகிறோம் பிகாஸ் அந்த விற்கிறவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப வெல் டு டு பர்சன் ரொம்ப ஜென்டில்மேன் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறவர் அதால் இது சீக்கிரம் முடிக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு இந்த ரமணா இல்லைன்னா இந்த 31 மார்ச்சுக்குள்ளேயே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் இப்போ தேவை ஏன்னா முக்கியமான நாங்கள் வந்து அதில் எங்களுடைய ஷேரை வந்து நிறையா போட்டுருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் கூட போடுவோம் இதற்கு எல்லோரும் ஒத்துழைத்து இந்த இடத்தை வாங்கி நம்ம பார்க்கிங் அங்கே ஏற்கனவே அவர் உடனே நேற்றே சாவி கொடுத்துட்டார் அதுக்கு முன்னாலே அதை ஜேசிபெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கிங் இன்றைக்கி ஜும்மாவில் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம லைலத்துல் கத்ர்லேருந்து அங்கே பார்க்கிங் பண்ண ஆரம்பிக்கலாம் எனவே எல்லோருடைய ஒத்துழைப்பும் அதிரத்துவங்க மிக அருமையாக அவருடைய பயானில் சொன்னாங்க இது வந்து முடியலைங்க நீங்கள் 100 ரூபா கொடுங்க என்னுடைய ஏன் இதை வந்து பல நேரத்தில் பல சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் இங்கே சொல்கிறேன் என்றால் எல்லோருடைய பங்களிப்பும் அது இருக்க வேண்டும் நீங்கள் நாளைக்கு பள்ளிவாசல் உள்ள கூறும்போது பார்க் பண்ணும்போது ஆஹா நம்மளும் இதுக்காக பணம் கொடுத்துருக்கோன்னு அந்த பெருமை வர வேண்டும் அல்லாஹ்வுக்கு அது தெரியும் அவன் எல்லாவற்றையும் அறிவான் தயவுசெய்து சில ஹதீஸ்களை அப்படியே கடந்து போவாதீர்கள் அப்படியே அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போங்க எனவே உங்களால் முடிந்த இவ்வளோ தான் கொடுக்கணும் சில பேரை நான் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு நான் கட்டாயமாக கேட்குறேன் எனக்கு தெரியும் இன்னும் சில பேரை நான் பார்க்குறேன் எனக்கு தெரியும் இவர்கிட்ட இருக்குன்னு நான் நினச்சிட்டு போவேன் இவர் எப்படியும் ஒரு 5-10 லட்ச ரூபா கொடுப்பாருன்னு அவர் சொல்லும்போது இவ்வளோ தான் இருக்கும்போது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் இருந்தாலும் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவருக்கு இன்னும் இதாக கொடுத்து மேலும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது 50% கொடுத்துட்டோம் இன்னொரு 50% நிச்சயமாக கொடுத்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் உங்களுடைய எல்லோருடைய கோஆப்ரேஷன் இருந்தாக்க இது முடிச்சிடலாம் ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் எல்லாத்தையும் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு தொழிலுக்கு சொல்லலான்னு ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஒரு டாக்டர்ஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது குறிப்பாக உங்கள் வீட்டு பெண்களை இந்த ஏத்திகாஃப் நிகழ்ச்சிக்கு அவசியம் அனுப்புங்க ஒரு 200-300 பேர் வருவாங்க கடலூரில் இருக்கிற கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லேருந்து லீடிங் டாக்டர்ஸ் வராங்க அதாவது நம்ம அவங்கள பார்க்கவே முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் பார்க்கலாம் அந்த மாதிரி டாக்டர்ஸ் வராங்க கைனகாலஜிஸ்ட் வராங்க டென்டிஸ்ட் வராங்க யூராலஜிஸ்ட் வராங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வராங்க இந்த மாதிரி நியூரோ டாக்டர்ஸ் ரொம்ப செலக்ட் பண்ணி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டோம் ஸோ பெண்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும்
அங்கே வரை பெண் டாக்டர்கள் அனைவரும் அவர்களுக்கு இலவசமாக அவங்க ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணுறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை ஏத்திகாஃப் 8 மணிக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அனுப்புங்க. ப்ரோக்ராம் நம்ம இஃப்தியாரிக்கு முன்னால் அந்த ப்ரோக்ராம் நடத்தப்படும். நம்பர் 2. மூணாவதாக இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த லைலத்துல் கத்ர் இரவு திங்களன்று மாலை செவ்வாய் இரவு இந்த பள்ளிவாசலில் வழக்கம் போல் நடைபெறும். 9:45 மணிக்கு இஷா ஆரம்பித்து 10 மணிக்கு தராபியா தொழுகை ஆரம்பித்து விடுவோம். இந்த லைலத்துல் கத்ர் இரவுடைய தேவைக்காக எல்லோரும் வழக்கமாக நிறையா பொருளுதவி செய்திருக்கிறீர்கள். இந்த முறையும் நம்முடைய கேஷியர்கிட்டையும் நம்ம இஸ்மாயில்கிட்டையும் அதுக்காக உங்களுடைய தொகையை அடித்து அந்த நிகழ்ச்சியை, ஏன்னா இது குறிப்பாக ஹஜரத்மார்களுக்கு ஹதியா கொடுக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது, அதற்கும் உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்வதற்காக எல்லோரும் இந்த சொன்ன விஷயங்களை எல்லாம் ஆத்மாவதற்கு துவா செய்து தவாவும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.